சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் தான் சூக்ஷ்ம தர்ஷினி. அந்த படம் தான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்துல ஹீரோவா பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப் சார் நடிச்சிருக்காரு. ஹீரோயினா நஸ்ரியா நசீம் மேம் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதைக்குள்ள டைரக்டா போகலாம். சூக்ஷ்ம தர்ஷினி, அதாவது இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் குட்டியோட ஒரு ஃபேமிலியா வந்து நம்ம நஸ்ரியா நசீம் மேம் நடிச்சிருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு நெய்பர்ஹுடா வந்து பசில் ஜோசப் சார் வந்து பக்கத்து வீட்டுக்கு குடி வராரு. நஸ்ரியா நசீம் மேம் வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆபீஸ் ஜாப் போகணும், இந்த மாதிரி வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆபீஸ்ல நல்ல பொறுப்புல இருக்காரு. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்கு வர பசில் ஜோசப் சார் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அல்சைமர் நோய் பாதிப்பு இருக்குதுன்னு வந்து தெரிய வருது. இப்படி இருக்கிற தருணத்துல நஸ்ரியா நசீம் மேம் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு கட்டத்துல வந்து அவங்க வீட்டுல டக்குன்னு தீ பிடிக்குது. யாரு பசில் ஜோசப் சார் தீ பிடிச்சனையுமே வந்து அந்த அல்சைமர் வியாதியால பாதிக்கப்பட்டிருக்கிற அவங்க அம்மா வந்து டக்குன்னு காணாம போயிடறாங்க. காணாம போன தருணத்துல இருந்து நம்ம நஸ்ரியா மேமுக்கு என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குது, அவங்களுக்கு வந்து அல்சைமர் வியாதி இல்ல, ஏதோ நடக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரே கண்ணோட்டத்திலேயே இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தருணத்துல ஒரு இது மாதிரி ஜூஸ் மாதிரி வந்து பசில் ஜோசப் சார் கொடுத்துட்டு போவாரு. அதையும் பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து குடிச்சிட்டு 3 பேர் குடிப்பாங்க. வீட்டை நோட்டம் போட நஸ்ரியா மேம் போவாங்க, இன்னொருத்தவங்களும் போவாங்க. அந்த படத்தோட கேரக்டர் ஸ்டெஃபா வர்கீஸ்னு அவங்களும் போறப்பவும் அந்த ஜூஸை கொடுத்து அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. நஸ்ரியா மேம்க்கு ஒண்ணு அந்த ஜூஸை டக்குன்னு குடிக்காம வேற ஜூஸை குடிச்சிருப்பாங்க, அதனால ஒன்னும் ஆகாது. இந்த அம்மா டக்குன்னு காணாம போயிடுவாங்க. இப்படி வந்து இவங்க காணாம போவாங்க, கிடைப்பாங்க, மறுபடியும் காணாம போயிடுவாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா நஸ்ரியா நசீம் மேமுக்கு பாத்தீங்கன்னா படத்துல அந்த அம்மா ஒன்னும் இருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ள மர்மம் ஏதோ இருக்குது அப்படின்னு ஒரே நோட்டமே போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது இது எப்படி சொல்ல போறதுன்னா, அவங்களோட படத்துல நடிப்பே பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒரு காமிக்கான கேரக்டர், ஒரு ஜாலியா என்னமோ ஏதோ இருக்குடா ஆனா மர்மமா இருக்குன்னா அப்படியே இது செவ்வறி குதிப்பாங்க, மாடி மேல ஏறுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு வந்து என்னமோ அந்த துப்பாக்கி படத்துல வர 12 பேர் சீன் மாதிரி வந்து எல்லாத்தையும் நோட்டம் போட்டு பாத்துட்டு இருப்பாங்க. இது பாக்குறக்கே உண்மையாலுமே வேடிக்கையா இருக்கும். ஆனா அவங்களோட கண்ணோட்டம் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க இந்த வீட்டுல ஏதோ தப்பு நடக்குது அதுல மட்டும் குறியா இருப்பாங்க. அதே பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அவங்களோட தங்கச்சி வேற வருவாங்க. யாரு பசில் ஜோசப் சாரோட தங்கச்சி வந்தனையும் இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து சந்தேகம் கூடுது. என்னமோ இருக்குது, இவங்க எல்லாருமே வந்து கூடுறாங்களே, என்னமோ இருக்குது, அம்மச்சிக்கு தான் ஏதோ ப்ராப்ளம். அம்மச்சின்னா மலையாளத்துல வந்து தமிழ்ல அம்மான்னு அர்த்தம். அப்படி ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைச்சிட்டே போறாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்குறப்போ உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அதுதான் வந்து படத்தோட பெரிய பிளஸ். ஏன்னா வந்து இவ்வளவு நேரம் நீங்க பாத்துட்டு இருந்ததெல்லாம் ஒண்ணும் இது இல்லடா, இதுதான்டா ட்விஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு ஜம்முன்னு கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதைய. இதுல மிக முக்கியமா படத்தோட வெற்றிக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த படத்துல நடிச்சவங்க பசில் ஜோசப் சாரு இது வரைக்கும் வித்தியாசமான கேரக்டர்ல பாத்திருப்பீங்க, காமெடியா பாத்திருப்பீங்க, ஒரு எமோஷன்ல பாத்திருப்பீங்க. ஆனா அந்த படத்துல ஒரு வில்லனிசத்தோட ஒரு சைக்கியாட்ரிக் வில்லனிசமா பண்ணியிருப்பாரு. அது ஜம்முன்னு இருக்கும். அவர் முகபாவனைக்கு நல்லா பொருதி இருக்கும். நஸ்ரியா நசீம் மேம் எப்பவும் போலவே பொருத்தமா அவங்களோட துருதுருப்பான நடிப்போடையும் இயல்பான நடிப்பு. அதை பாத்தீங்கன்னா இந்த புலன் விசாரணை பண்ற மாதிரி, அதாவது சூக்ஷ்ம தரிசனினாலே அதுதான். சூக்ஷ்மன்னா அதை ஆராய்ச்சி பண்றவங்க, மைக்ரோஸ்கோப் விட்டு ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தான் இந்த சூக்ஷ்மன் மலையாளத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஃபுல்லாவே ஒரு டிடெக்டிவாவே இருப்பாங்க. அது மாதிரி பக்காவா பண்ணியிருப்பாங்க. படத்துல நடிச்ச மத்த கேரக்டரும் அதே மாதிரிதான். அப்புறம் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவை சொல்லி ஆகணும். படத்தோட மிக பெரும் பலமே அதுதான். ஏன்னா வந்து கொண்டு போன அனைத்து கேமரா ஆங்கிள்களும் பாத்தீங்கன்னா த்ரில்லர் படத்துக்கு உண்டான அனுபவம் அத்தனையும் இருக்கும். ஒரு படத்துல கிரிப் எங்கேயுமே விட்டு போகாது. அவ்வளவு அழகா கண்டு போய் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதை நீங்க பாருங்க, உங்களுக்கே அந்த இதுக்காகத்தான் அந்த கொலையா, ஐயோ சாரி அதையும் சொல்லிட்டேன், ஆனா ஒரு கொலை இருக்கும், இதுக்காகத்தான் அது நடந்ததாங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம பசில் ஜோசப் சார் பண்ணி வச்சிருப்பாரு. உண்மையாலுமே இந்த சூக்ஷ்ம தர்ஷினி சேட்டன்களோட அடுத்த சம்பவம்